சந்தியா, இப்போ உனக்கு தெரிஞ்சிடும் பாரு எதுக்கு லாக் பண்ணேன்னு. இப்போ கதவை பூட்டிட்டு அப்படி நீங்க என்ன எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க? வாய் தானே எக்ஸ்பிளைன் பண்ண போகுது, அதுக்கு ஏன் கதவை பூட்டணுமாமா? வாய் மட்டும் இல்ல சந்தியா, வாயோட சேர்ந்து கையும் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும், அப்பதான் உனக்கு புரியும். மாமா மாமா அப்படி என்ன பண்ண போறீங்க? ஏன் மாமா, ஏன் இப்படி பிஹேவ் பண்றீங்க? ஏன்னா உனக்கு புரியணும்ல, அதனாலதான். மாமா என்ன பண்றீங்க? அப்படியே கெட்டி பிடிச்சி மாமே உனக்கு ஒரு முத்தம் தர போறேன். மாமா உங்களுக்கு லூஸ் சதம் பிடிச்சு போச்சா? ஏன் இப்படி பண்றீங்க? நவுந்து போங்க மாமா. இந்த பாரு சந்தியா, நீ எவ்வளவு கத்துனாலும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். நான் உனக்கு ஒண்ணு புரிய வைக்கணும், அதை புரிய வைக்காம இந்த இடத்த விட்டே போக மாட்டேன். மாமா நீங்க நடந்துக்கிறது சரியில்லை. இப்படியே பண்ணிருந்தேன் நான் கோவம் வந்துச்சுன்னா அம்மாவை கூப்பிட்டு சொல்லி கொடுத்துருவேன். எங்க எங்க கூப்பிட்டு சொல்லு பாப்போம். அவங்க என்ன சொல்லிட போறாங்க? கெட்டிக்கு போறவ கொஞ்சம் விளையாண்டுருப்பா, அதுல என்ன தப்பு இருக்குன்னு தான் சொல்ல போறாங்க. மாமா இப்படி பண்றவர் கிடையாது. நம்ம நடிக்கிறதுக்காக இவர்கிட்ட கொஞ்சம் உரிமை எடுத்தோமே, அதனால அவரு தப்பா நினைச்சு இப்படி பண்றாரோ? மாமா மாமா நீங்க பண்றது தப்பு மாமா. எதுனாலும் பேசிக்கிடலாம், கொஞ்சம் நவுண்டு போங்க. மாமா கையெடுங்க மாமா, நீங்க தொடுறது தப்பா இருக்கு. அப்புறம் எனக்கு கோவம் வந்துற, கையெடுங்க. ஏன் சந்தியா, நான் கெட்டிக்க போறேன் தானே, நான் தட்டா என்ன தப்பா? நீங்க என்ன மேரேஜ் பண்ணிக்க போறவரா இருந்தாலும் இப்படி தொடுறது தப்பான விஷயம். கையெடுங்க மாமா, அப்புறம் நான் தள்ளுனா உங்களுக்கு அசிங்கமா போயிரும். உன்னை கெட்டிக்க போறவே நான் தொட்டதுக்கே அசிங்கமா இருக்கு, கையெடுங்க நீ சொல்லி இவ்வளவு தூரம் கோவப்படுத்திய. அந்த ஆதி ஆதி உன் கையை தொட்டனே, அப்ப இந்த கோவம் எங்க போச்சு? ஏன் மாமா, அவரா வந்து என்கிட்ட கை கொடுத்தாரு. நான் தானே அவருக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்றதுக்காக கை கொடுத்தேன். முட்டாள் முட்டாள், நானும் அதை தாண்டி சொல்றேன். நீ சந்தோஷமா தான் அவருக்கு கையை கொடுத்த, ஆனா அவரு உன் கையை எப்படி பிடிச்சாரு நீ கவனிச்சியா? அவரு எப்படி கை பிடிச்சாரு நீ நான் கவனிக்கலையே மாமா. நீ கவனிக்க மாட்டேடி, அவர் எப்படி உன் கையை பிடிச்சாருன்னு நீயே ரீகாப் பண்ணி பாரு. இப்போ உனக்கு தெரிஞ்சிருக்குமே அவரு எப்படி உன் கையை பிடிச்சாரு. நீ அது அது வந்து மாமா, நான் நான் மாமா மாமா நீ தான் கையை கொடுத்தேன். அதை நான் அந்த நேரத்தில் கவனிக்கல மாமா. வரு சந்தியா, நான் உன்கிட்ட அன்னைக்கே சொன்னேன், நம்மளை சுத்தி என்ன நடக்குன்னு கொஞ்சம் கவனமா இருக்கணும். நீ நீ விளாட்டுத்தனமாவே இருக்கா, அதை புரிய வைக்கிறதுக்காக தான் இப்போ நான் உன்னை இப்படி எல்லாம் பண்ணேன். என்ன தப்பா நினைக்காத. சாரி மாமா, நான் இனி பார்த்து இருந்துக்கிடியே. வரு சந்தியா, நான் அவரை ஒரேடியா தப்பா சொல்ல மாட்டேன். எல்லா ஆம்பளைக்குள்ளேயும் சின்ன சலனங்கள் இருக்கும். சிலவங்க அதை காமிப்பாங்க, சிலவங்க காமிக்க மாட்டாங்க. ஆனா எனக்கு என்னமோ இவர் மேல சின்ன ஒரு டவுட் தான். நீ கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ, அவ்வளவுதான் சொல்லுவேன். நான் கிளம்புறேன். சரி மாமா, நான் உங்களை திட்டிட்டேன். சாரி மாமா. சந்தியா, கொஞ்ச நேரத்துல பயத்தின் உச்சிக்கே போயிட்டா போல இருக்கு. இல்லையே. அதுதான் பார்த்தேன் நான் உன் கண்ணிலேயே. மாமா நம்மளை ஏதாச்சும் பண்ணிடுவாருன்னு மரண பயத்துல எல்லாம் நீ நின்றுகிட்டு இருந்தா. நான் அப்படிலாம் நினைக்கல மாமா, உங்களை பத்தி எனக்கு தெரியாதாங்க. பாரு சந்தியா, நான் மத்தவங்க மாதிரிலாம் கிடையாது. உன் பர்மிஷன் இல்லாம உன்னை நான் டச்சோட பண்ண மாட்டேன், ஓகேவா? ஏன் அனுமதி இல்லாம டச் பண்ண மாட்டேன்னு தான் இப்ப பண்ணிட்டீங்களா மாமா? இதெல்லாம் ஒரு டச்சா சந்தியா? இது ஒரு சின்ன சாம்பிள் மாதிரி தான். இது உனக்கு யார் யார் எப்படின்னு புரிய வைக்கிறதுக்காக நான் பண்ண ஒரு சின்ன ட்ரிக்கு தான். அப்போ மாமா என் அனுமதி இல்லாம என்ன தொட மாட்டீங்க, அப்படிதானே? இந்த பாரு கண்ணு, கல்யாணத்துக்கு முன்ன குட்டி உன்னை டச் பண்றதுக்குலாம் உன் அனுமதி. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் உன்னை டச் பண்றதுக்கு உன் அனுமதிக்காக மாமன் வெயிட் பண்ண மாட்டேன். மாமன் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாம் வேற மாதிரி இருப்பேன். நீயே போக போக பாப்பா.
விஜய் தம்பி, விஜய் தம்பி எங்க இருக்கீங்க? ஐயோ அத்தை, நான் ஒண்ணும் பண்ணலப்பா, நான் போறேன்ப்பா. மாமா இவ்வளவு நேரம் நம்மகிட்ட சிங்கம் மாதிரி சீன் போட்டுட்டு இருந்தாரு. அம்மா ஒரு குரலுக்கு பூனை மாதிரி ஓடுறாரு. மாமா சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. சிந்திக்க வேண்டிய விஷயம்தான், கொஞ்சம் சிந்திப்போம்.